ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது. விரைவில் முடிவு வெளியாகும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக ஒதுக்கீடு. தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர ஆலோசனை. மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 3 தினங்களே உள்ளதால் கட்சியினர் கலக்கம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். டெல்லி சென்ற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் புதுச்சேரி திரும்பும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியே வரும் தேர்தலிலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. காரைக்காலுக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் சில திடீர் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதில் கூட்டணியில் புதிய கட்சிகள் எதையும் சேர்க்கக்கூடாதென முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக வலியுறுத்தினார். ரங்கசாமிக்கு அளித்த 16 தொகுதிகள் போக மீதமுள்ள 14 தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு பிரித்துக் கொடுக்க பாரதிய ஜனதா முடிவு செய்தது. இதற்கு என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கடும் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது. கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறும் என ரங்கசாமி எச்சரிக்கை விடுத்தார். இந்த தகவலை கடந்த 17ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக புதுச்சேரிக்கு வந்திருந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் நேரடியாக என்ஆர் காங்கிரஸ் குழுவினர் தெரிவித்தனர். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினமே கட்சி தலைமைக்கு இதுகுறித்து தெரிவிக்க பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் டெல்லி புறப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஆலோசனை நடைபெற்றது. இதில் ரங்கசாமியின் நிபந்தனை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே 19ஆம் தேதி புதுச்சேரி வரும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசவுள்ளனர். அதன் முடிவில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தொடருமா, முடிவுக்கு வருமா என்பது தெரியவரும். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள திடீர் குழப்பம் கட்சியினரிடையே பெரும் கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசியல் கட்சியினர் முன்னணியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 918 வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரங்கள் தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்காக முதல்கட்ட தற்செயல் கலப்பு மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட இவிஎம் மேலாண்மை அமைப்பு மென்பொருள் மூலம் இந்த தற்செயல் கலப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு பட்டியலின்படி சட்டசபை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டது.
சட்டசபை தொகுதி வாரியாக ஒதுக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பட்டியல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில அரசியல் கட்சிகளிடம் பகிர்ந்து கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் பட்டியல் விவரம் வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் 20 இடங்களை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளன. கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. கூட்டணிக்கு யார் தலைமை மற்றும் கூடுதல் தொகுதிகள் கேட்டு 2 கட்சிகளும் பிடிவாதமாக உள்ள நிலையில் புதுச்சேரி தொகுதி பங்கீட்டை முடிவு செய்ய காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழக மேலிட தலைவர்கள் பேசி முடிவு எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியில் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் வேட்பாளர்கள் பட்டியலுடன் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 20 இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் வேட்பாளர்கள் பட்டியலையும் இறுதி செய்துள்ளனர். இதனால் வியாழக்கிழமை தொகுதி பங்கீடு தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 3 தினங்களே மட்டுமே உள்ள நிலையில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே தொகுதி பங்கீட்டில் இன்னும் இழுபறி நிலையை நீடித்துள்ளது. இதனால் கூடுதல் இடங்களை பெற காங்கிரஸ் தரப்பில் புது வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் 18ஆம் தேதியான புதன்கிழமை 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியானது. ஆனால் மார்ச் 16 மற்றும் 17 ஆகிய 2 தினங்களில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் 18ஆம் தேதியான புதன்கிழமை காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பாகூர் தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாரின் மகன், மாற்று வேட்பாளராக மற்றொரு மகன் ரிச்சர்ட், நெல்லித்தோப்பில் ஜான்குமாரின் மனைவி ஜஸ்டின் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். மேலும் சுயேட்சை வேட்பாளராக மணவெளி தொகுதியில் பவித்ரா வீரமணி, நிரவி திருப்பட்டினத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் சிவகுமாரின் மகன் மனோகரன், அரியங்குப்பத்தில் ரகுநாதன், லாஸ்பேட்டையில் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 12 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் 20 வெள்ளிக்கிழமை, 23 திங்கட்கிழமை ஆகிய 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் நாட்களில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான தேதி, வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நிபின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 5 மாநில தேர்தல் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமாவாசை தினமான 18ஆம் தேதி சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது அவர் என்ஆர் காங்கிரசின் நிபந்தனைகளை பாரதிய ஜனதாவிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாகவும் இன்னும் முழுமையான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என கூறினார். பேச்சுவார்த்தைக்கு பின்னரே கூட்டணி தொடருமா என அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்ற தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வேட்புமனு தாக்கலுக்கு குறைந்த தினங்களே உள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி இடையே திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 4 பெண்களிடம் 2.25 லட்சம் ரூபாய்
ஆன்லைன் மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேலைவாய்ப்பு குறித்த விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். உடனடியாக விளம்பரத்தை கிளிக் செய்து மர்ம நபர்களுடன் டெலிகிராமில் பேசியுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் தாங்கள் கொடுக்கும் பணிகளை முடித்தால் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர். இதை உண்மை என்று நம்பிய அந்த பெண் மர்ம நபர்களுக்கு 1,96,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் முடித்துள்ளார். இதில் சம்பாதித்த பணத்தை பெண்ணால் எடுக்க முடியாத போது மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் அவரது தோழி பெயரில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு உருவாக்கி அவசர தேவைக்கு 15,000 ரூபாய் வேண்டும் என்று கூறியதை உண்மை என்று நம்பிய அந்த பெண் 15,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பிறகு தனது தோழியை தொடர்பு கொண்டு கேட்டபோது மர்ம ஆசாமிகள் ஆன்லைன் மூலம் ஏமாற்றியது தெரியவந்தது. மேலும் புதுச்சேரியை சேர்ந்த 4 பெண்களிடம் 14,000 ரூபாய் ஆன்லைன் மூலம் மர்ம ஆசாமிகள் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் காவலில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் நடைபெற்ற வசந்த சிவராத்திரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி விழா சிறப்பாக தொடங்கியது. இதேபோன்று அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், கலச நீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி மற்றும் வாய்ப்பாட்டு உள்ளிட்ட இசைக் கச்சேரிகள் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கிய லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினின் தாரக மந்திரமான சொல்லல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் விதமாக காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னதாக அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரை மலர்கள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்றும் உறுதியளித்தனர். இதையடுத்து நீண்டகாலமான நிலுவையில் உள்ள கோரிக்கையான மனைப்பட்டா வழங்க வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே கட்சி நிர்வாகிகள் தலைமையில் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வீடுதோறும் மக்களை சந்தித்த போது மருத்துவ வசதி, குடிநீர், வாய்க்கால் பிரச்சினை, சாலைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றை தீர்க்க தனி குழுவை நேரடியாக அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோகுல், பாலன் உள்ளிட்டோர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,175 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.